எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூன் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 18th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2026 to 27ஆம் நிதியாண்டுக்குள் இந்தியா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் மற்றும் பைப்டு நேச்சுரல் கேஸில் எத்தனை சதவீதம் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் கலப்பை இலக்காக கொண்டுள்ளது? ஆன்சர் 3%. இப்போ வந்து 2% வந்து நம்ம கலக்குறோம். இதை 3% இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் எப்போது அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜூலை 15ஆம் தேதி இது வந்து அமலுக்கு வருது. தமிழ்நாடு அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் இணைந்து எந்த மையத்தை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி. ஆப்ஷன் பி. ஹியூண்டாய் கப்பல் கட்டுமான திட்டம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடியில் அமைக்க போறாங்க. அதுக்கான ஒப்பந்தம்ங்கிறது சைன் ஆயிருக்கு. திரிபுராவின் எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சரிந்தா இசைக்கருவிக்கு வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தின்படி ஈரானின் அணுசக்தி உறுதிமொழிகளை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பு எது? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகமை. இந்தியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான வர்த்தக வழித்தட திட்டம் எது? ஆன்சர் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். அதாவது இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் தான் நம்ம ஷார்ட்டா IMEC திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2025 to 26ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மதிப்பு எவ்வளவு? ஆன்சர் 1.78 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உற்பத்தி மதிப்பு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. VPGROMG திட்டம் எத்தனை நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது? ஆன்சர் 125 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கு இந்த VPGROMG திட்டத்தின் கீழ். வாஞ்சிநாதனின் நினைவு நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 17ஆம் தேதி வாஞ்சிநாதன் அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜூன் 19 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. You don't need to see the whole staircases. Just take first step. அதாவது என்னன்னா நம்ம இப்போ ஒரு படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து நீங்க ஃபுல்லா அந்த படிக்கட்டு எங்க ஆரம்பிக்குது பிளஸ் எங்கே போய் முடியுது அப்படிங்கிற அந்த ஃபுல் ஸ்டேர்கேஸையும் நீங்க பார்க்க வேண்டிய தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சாலே போதும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு தென்படும். அடுத்தடுத்து நீங்க வச்சு அந்த இடத்துக்கு போயிடலாம். எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றோம். தொடங்குறதுக்கு முன்னாடியே இதை தொடங்கினா அது வரும், இது வரும், இது வந்துச்சுன்னா நம்ம அதை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய ஹெசிடேட் பண்றோம். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அடுத்த ஸ்டெப் உங்க கண்ணு முன்னாடி வரும். இப்போ நீங்க கேம் விளையாடும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது லெவலுக்கு போகும்போது தான் அது எப்படிப்பட்ட கேம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பிளே பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் லெவல் போவீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம். அந்த மாதிரி தான் லைஃப்பும். நீங்க ஃபுல் எல்லா லெவலையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஃபர்ஸ்ட் லெவலே போவேன் அப்படிங்கிறது தப்பு. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அடுத்த லெவலில் நீங்க எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது தானா வந்துடும். ஸோ எப்போதுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் தீம். அதாவது குவாட். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு டாபிக். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்டப்பேரவையில் முதல் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆளுநர் உரையாற்றுகிறார்? ஆன்சர் ஆர்டிகல் 176. ஸோ இப்போ ஆர்டிகல் 176ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன், இப்போ ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் நடக்குது இல்லையா? நியூ இயர் முடிஞ்சு முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையோடு தான் தொடங்கும். அதே மாதிரி ஜெனரல் எலெக்ஷன், இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்ல அந்த ஆளுநருடைய உரையோடு தான் அந்த கூட்டத்தொடர் தொடங்கும். இதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 176. இதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். பிரசிடென்ட்டுக்கும் இதே மாதிரியான ப்ரொவிஷனோட ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்டிகல் 176 படி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு
முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆளுநர் உரையோட அந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த சட்டப்பேரவையோட எத்தனையாவது சட்டப்பேரவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது தமிழக சட்டப்பேரவை. அதுல முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஆளுநருடைய உரையோட தொடங்கியிருக்கு. ஸோ அந்த ஆளுநர் உரையில என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வலியுறுத்திருப்பாங்க, அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு படை அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னும் அந்த ஆளுநர் உரையில இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரி ஒரு சிலது அதுல இம்பார்ட்டன்டான 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு அந்த உரையில உள்ளதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேரவை தலைவர் யார் அப்படின்னா JCT பிரபாகர். தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள். ஆளுநர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், அவர் தான் உரையாற்றிருப்பாரு. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் AI கண்டுபிடிப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமராவதியில. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்பு மையம் அப்படிங்கிறது எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா ஆந்திரால அமராவதியில IPM நிறுவனத்தோட இதுக்காக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ IPM நிறுவனம் தான் இந்த நம்ம நாட்டிலே மிகப்பெரிய இந்த குவாண்டம் மற்றும் AI கண்டுபிடிப்பு மையத்தை அமைக்கிறாங்க. IPM அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் தான் IPM அப்படிங்கிறது. எங்க அமைக்கிறாங்கன்னா ஆந்திரால அமராவதியில அமைக்கிறாங்க. ஆந்திர பிரதேசம் பத்தி பாக்குறோம் இல்லையா, அங்கே உள்ள நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபிகொண்டா தேசிய பூங்கா இருக்கு, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா, ராஜீவ் காந்தி தேசிய பூங்கா, இது 3மே வந்து ஆந்திரால இருக்கு. ரீசன் நியூஸ். நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை அப்படிங்கிறது அசாம்ல அமைக்கப்பட்டிருக்கு. முதல் குடிசை பகுதி இல்லாத நகர்ப்புறமாக சூரத் வந்து உருவெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய மாநில நுண்ணுயிரியை அறிவிச்ச மாநிலம் எதுனா கேரளா. அந்த மாநில நுண்ணுயிரி வந்து பேசிலஸ் சப்டிலிஸ். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. அந்த பட்டாம்பூச்சி சரணாலயத்தோட பேர் வந்து அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். நெக்ஸ்ட் நாட்டிலேயே முதன்முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை அமைக்கும் திட்டம் அந்தமான் நிக்கோபார்ல தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை அப்படிங்கிறது குஜராத்ல சன்னந்துல அமைக்கப்பட்டிருக்கு. வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரெட் ரோட் அப்படிங்கிறது நேஷனல் ஹைவே 45ல வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சம்மிட். விவாடெக் 2026 சர்வதேச தொழில்நுட்ப மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? ஆன்சர் பாரிஸ்ல. ஆப்ஷன் சி பாரிஸ். பிரான்ஸ் நாட்டில் இப்போ G7 மாநாடு ஏவியன் சிட்டில நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதுல பங்கேற்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பிரான்ஸுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த விவாடெக் அப்படிங்கிற மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி பங்கேற்று உரையாற்றியிருப்பாங்க. எங்க நாட்டில் வந்து நிறைய புத்தாக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தொடங்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க இந்த விவாடெக் மாநாட்டில். எங்க நடந்துச்சுன்னா பிரான்ஸ்ல, பாரிஸ்ல. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த மாநாட்டில் பேசின அந்த பிக்சர் தான் அதில் பார்க்குறீங்க. ஸோ இதில் பேசும்போது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னா, உலக அளவில் நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா, டிஜிட்டல் வைஸ் நம்ம வந்து பண பரிமாற்றம் செய்கிறோம் இல்லையா, பாதி அளவு இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்தியானால மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அனைவரையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற கொள்கை அடிப்படையாக தான் செயல்படுது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. உலகிலே முதல் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் எது அப்படின்னா அக்னிபான். இதை வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் உருவாக்கி இருக்கோம். அடுத்த சம்மிட். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து இப்போ நியூ டெல்லியில நடக்க போகுது. இந்த வருஷம் பிரிக்ஸுக்கான தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் ஏற்றிருக்கு. ஸோ பிரிக்ஸ்ல இப்போ 11 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த 11 உறுப்பு நாடுகளை கொண்ட பிரிக்ஸுடைய மாநாடை இந்த வருஷம் இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அதன்படி இப்போ தேசிய ஆலோசகர்கள் மாநாடு, பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு அப்படிங்கிறது நியூ டெல்லியில நடக்க போகுது. இதுல வந்து சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் பங்கேற்கிறாங்க, வாங்கி வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பாக்குறோம். ஸோ இந்த வருஷம் தலைமை பொறுப்பு இந்தியா. 11 நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன நாடுகள் சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிறுவும் போது 4 கண்ட்ரிஸ் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 2010 தான் தென்னாப்பிரிக்கா நினைச்சிருக்கோம். அப்புறம் 2024 ஒரு 5 கண்ட்ரிஸ், அப்புறமா 2025 ஒரு கண்ட்ரின்னு சொல்லிட்டு 11 நாடுகள் இருக்கு. அது என்னென்னு கவனிங்க. ஈரான் ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரிஸ் பிரிக்ஸ் நேமோட ஃபுல் ஃபார்ம்லேயே பார்த்துடலாம்.
பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் இணைஞ்சதுதான் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா. இந்த 5 நாடுகள் 2024ல. அப்புறம் 11வது உறுப்பு நாடாக ஜனவரியில இந்தியா வந்து இணைஞ்சிருக்கும். 2025ல 11 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸ்ல இருக்கு. பிரிக்ஸ் அப்படிங்கிறது எப்போ இனிஷியலா லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2006ஆம் ஆண்டு. 2006ல பாத்தீங்கன்னா இந்த பிரிக் நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் வந்து இன்ஃபார்மலா இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, மீட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபார்மலா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா 2009ல அந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, 4 நாடுகள், அந்த நாடுகள் சம்மிட் வந்து ஹெல்ட் பண்ணிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. 2010ல தென்னாப்பிரிக்கா இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ புதுசா 2024 5 கண்ட்ரி, அப்புறம் 2025ல ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 11 நாடுகள் இருக்கு. இந்த வருஷம் பிரிக்ஸுக்கு தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு. ஸோ அதன்படி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு அப்படிங்கிறது ஜூன் 22 and 23ல வந்து நடக்க போகுது நியூ டெல்லியில. சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் வாங்கி வந்து பங்கேற்கிறாரு. அப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துடைய மொத்த மக்கள் தொகையில 49.5% பாப்புலேஷனை வந்து கொண்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப பார்த்தோம்னா 50% பாதி பாப்புலேஷன் பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில வந்து 40% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஜிடிபியில. அடுத்து 26% வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகமானது இந்த பிரிக்ஸ் நாடுகளால 26% வர்த்தகமானது மேற்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் யாருடைய தலைமையில் தொடங்கப்படும்? சான்சர் வந்து தலைமைச் செயலர், சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களே, அவங்களுடைய தலைமையில தான் இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் அப்படிங்கிறது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்போட ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த நிறுவனங்கள் தொழிலை தொடங்குறதுக்கான அனுமதிகளை வேகமாக வழங்குவதற்காக இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் அப்படிங்கிறது நிறுவ போறாங்க. இது யாருடைய தலைமையில செயல்படும் அப்படின்னா தலைமைச் செயலர் தலைமையில இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன டார்கெட் இருக்குன்னா 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடை மாத்தணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. ஸோ அதனால 200 கோடிக்கும் அதிகமான முதலீட்டோட, அது மட்டும் இல்லாம 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்களா இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம்ங்கிறது தலைமைச் செயலர் தலைமையில தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ அந்த டைப்ல வந்து ஒற்றைச்சாளர் அடிப்படையில் உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஃபாஸ்ட்டாக செக் பண்ணி. ஸோ இதனால லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை அமல்படுத்தும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1968ல தான் தமிழ்நாட்டில் வந்து 2 மொழி கொள்கை தான், தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லாங்குவேஜ் தான் அந்த பாலிசி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1968ல அண்ணா அவர்களால் அந்த தீர்மானம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ இப்போ மும்மொழி கொள்கையை பின்பற்றினாதான் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒரு 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பணத்தை வந்து விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1968லே அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பொது விநியோக முறை எதற்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க. ஸோ இப்போ அத்தியாவசியமான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பிடிஎஸ் திட்டம் மூலமாக மக்கள் வந்து பெற முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஸ் சொல்றோம்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், அதாவது பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வகையில தான் இது. அப்போ அந்த நிறைய பேர் வந்து அந்த உணவு கிடைக்காம பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1960களில் உணவு தட்டுப்பாடை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு வந்து இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 1992ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொது விநியோக திட்டத்தை வந்து புதுப்பிச்சு ஹில்லி ரீஜியன் அப்புறம் கனெக்டிவிட்டி இல்லாத ரீஜியன்ல உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை செயல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1997ல டிபிடிஎஸ் சொல்லிட்டு, அதாவது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், இலக்கு நோக்கிய பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு குறைந்த விலையில இந்த உணவு தானியங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ எப்படி இந்த ஸ்கீம் செயல்படுது அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேளாண் பொருட்களை கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு குறைந்த விலையில இந்த உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. அதுதான் பிடிஎஸ் ஸ்கீம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம். 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றிருப்பாங்க. அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு மானிய விலையில பெறுவது அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1997 டார்கெட்டட் பிடிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல உள்ளவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் மானிய விலையில வழங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நாடு முழுக்க கூடுதலாக 3 கோடி புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவங்க வருவாங்க இல்லையா. இப்போ இந்த ரேஷன் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் பண்ணதுனால நிறைய பேருடைய பெயர்கள், தகுதி இல்லாதவங்களுடைய பெயர்கள், அதில் இறந்தவங்க, வருமான வரி செலுத்துறவங்க, 4 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கவங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிலோ பாவர்ட்டி லைனில் உள்ளவங்க தானே இதில் பயன்பெற முடியும். ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க பேரெல்லாம் நீக்கியிருக்காங்க. டிஜிட்டலைஸ் பண்ணதுனால இந்த ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்ம பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ரேஷன் சம்பந்தமான பொது விநியோக திட்டம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணணும், சம்பந்தமான தொழில்நுட்பங்களை இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சார்தாக் பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். அதையும் நம்ம பார்த்துருப்போம். சார்தாக் பிடிஎஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சார்தாக் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணதன் மூலமா 2.21 கோடி தகுதியற்ற குடும்ப அட்டைகளை இது வரைக்கும் நீக்கியிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 79 கோடி ரேஷன் கார்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல 98.5% அளவுக்கு ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அப்புறம் மின்னணு கருவி மூலமாக முறைப்படுத்தியிருக்காங்க. இதை 100% ரீச் பண்றதா நம்மளுடைய டார்கெட். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டம் என்பது டேஷ். ஆன்சர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இது 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா கரோனா டைம்ல லாக்டவுன், நிறைய பேருக்கு வருமானமே இல்லை. ஸோ அந்த டைம்ல இலவசமான உணவு தானியங்களை வழங்கணும். 5 kg உணவு தானியங்களை வந்து இலவசமா வழங்குற வகையில தான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க? 2020 மார்ச் 26 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏழைகளுக்கு இலவசமான உணவு தானியங்களை வழங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா 2.3 லட்சம் கோடியில 8 கோடி மக்களுக்கு 5 கிலோ உணவு வந்து இலவசமாக உணவு தானியமானது வழங்கப்படுகிறது இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ். 2023 ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தோட ஒருங்கிணைச்சு இது தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருது. இதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை 2028 டிசம்பர். ஆக்சுவலாக பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தோம்னா 1 ஜனவரி 2029 ஆண்டு வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏழை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு 5 இயர்ஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் செயல்படுத்துறது மூலமா நம்ம நாட்டில் 25 கோடி பேர் வந்து வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாக கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் PM கிஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019 ஆண்டு PM கிஷான் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிப்போம். கிஷான் சம்மான் நிதி யோஜனா. இந்த ஸ்கீம்ல 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு 3 தவணைகள்ல கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தவணையில 2000, 2வது தவணையில 2000, 3வது தவணையில 2000 சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய். அதுவும் 2 ஹெக்டர் நிலத்துக்கு குறைவான நிலத்தை வச்சிருக்கக்கூடிய விவசாயியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை வந்து வேளாண் அமைச்சகம் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல 4.46 லட்சம் கோடி வரைக்கும் இது வரைக்கும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல அடுத்த தவணை தொகையை வந்து விடுவிக்க போறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ அதன்படி 18,880 கோடியை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வந்து டெபாசிட் பண்ண போறாங்க. எத்தனை வங்கிகள்னா 9.44 கோடி வங்கிகள், அதாவது விவசாயிகளுடைய வங்கி கணக்குல. ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய விரிவான பயிர் காப்பீடு திட்டம், மறுசீரமைப்பு காப்பீடு திட்டம் இதையும் தொடங்கி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஹெக்டர்ஸுக்கு கம்மியான நிலத்தை வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 6,000 1 இயருக்கு கொடுக்குறாங்க 3 தவணையா. ஸோ 3 சம தவணைகளா 2000 சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 2025. 2025 ஆகஸ்ட்ல தான் இந்த பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க.
இது என்ன ஸ்கீம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் தான் இந்த இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம். இப்போ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாப்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த நபர் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய அளவுல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாங்க. 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாத சம்பளம் 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய், அதாவது வேலை வாய்ப்பு பெறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் 1 இயர் அந்த இதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல 7,500 ரூபி வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு 7,500 ரூபி வந்து ஊக்கத்தொகையா கொடுப்பாங்க. மொத்தமா 15,000 ரூபாய் வந்து முதல் முறை வேலையில ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இளைஞருக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க இல்லையா கம்பெனிஸ், இப்போ புதுசா சேர்க்கக்கூடிய புதுசா உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் அந்த நிறுவனரும் பணத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3,000 ரூபாய் ஒருத்தரை வந்து புதுசா அப்பாயிண்ட் பண்றாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு 3,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இதுவே வந்து உற்பத்தி துறையில எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்றாங்க, புதிய அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கி புதிய ஆளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு 4 வருஷத்துக்கு இந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்க. அதுதான் இது. கவனிங்க, பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலை வாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் இது தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது. பட்ஜெட் 2024 to 25 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். 2025 ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. 3.5 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுவும் 1.07 லட்சம் கோடி முதலீட்டுல 2 இயர்ஸ்ல அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கறதான் டார்கெட். ஸோ அந்த 2 இயர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த டைம் பீரியட் என்ன அப்படின்னா 2025 ஆகஸ்ட் 1 இப்பதான் லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து 2027 ஜூலை 31 வரைக்கும் 2 இயர்ஸ் பீரியட்ல இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ புதுசா ஜாயின் ஆகக்கூடிய முதல் முறையில வேலையில ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு 15,000 ரூபாய், அதுவும் ஊதியம் வந்து 1 லட்சம் வரைக்கும் ஊதியம் வாங்கக்கூடிய நபரா இருக்காங்க. 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்கலாம், ஆனா கூட இருக்கக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு புதிய தொழிலாளரை நியமிக்கக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3,000 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. இதுவே உற்பத்தி துறையை சேர்ந்த நிறுவனமா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு புது எம்ப்ளாய்க்கும் கொடுக்கக்கூடிய அந்த மானியம்ங்கிறது அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்குன்னா 4 வருஷத்துக்கு. ஏன்னா கூடுதலா 2 வருஷம், ஏற்கனவே 2 வருஷம், அப்போ மொத்தமா 4 இயர்ஸ். இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ஊக்கத்தொகையை நேரடி பலன் பரிமாற்ற முறையில பிரதமர் மோடி வந்து இப்போ வழங்குறாங்க. அந்த மாதிரி ஜாப்ல ஜாயின் பண்ணவங்க, ஜாப்ல சேர்த்துக்கிட்டவங்களுக்காக அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்கீம் திறன் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசின் திட்டம் எது? ஆன்சர் நான் முதல்வன். இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் வந்து 2022 மார்ச் லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட பேரை பார்த்தீங்கன்னா இப்போ திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பார்க்கிறோம். அதாவது நான் முதல்வன் திட்டம் திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டமானது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை வழங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்றாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்காக ஹெல்ப் பண்றதுக்காக ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல. அடுத்த வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம். ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. இப்போ பிரான்ஸுக்கு போயிருப்பாங்க G7 மாநாட்டுக்காக. அந்த டைம்ல தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைன் பண்ணாங்க, டிஜிட்டலா சைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவரும் டிஜிட்டலா சைன் பண்ணிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்ல. ஸோ இதை வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வர்றதுக்கான நிகழ்வு அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல ஜனவரி 19 வந்து நடக்குது. பாகிஸ்தான் தான் இதோடைய மத்தியஸ்தரா செயல்பட்டிருப்பாங்க. 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடா வந்து பாகிஸ்தான் செயல்பட்டிருக்கும். ஸோ அதனால பாகிஸ்தானுடைய தலைநகரம் இருக்குல்ல இஸ்லாமாபாத், அதன் பெயரால இந்த ஒப்பந்தம் அழைக்கப்படுது இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்லாமாபாத் ஒப்பந்தம். ஸோ எதனால பேர் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் வருதுன்னா பாகிஸ்தான் தான் இங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ற அந்த மத்தியஸ்தரா செயல்பட்டிருப்பாங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபாஸ் ஷெரீப்.
ஸோ இந்த சைன் பண்ண அமைதி ஒப்பந்தத்துடைய அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருவதற்கான நிகழ்வு ஜெனீவால நடக்க போது சுவிட்சர்லாந்துல. பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இதுல பங்கேற்கும் சொல்லி செயல்பட்டு அதாவது தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த உடன்படிக்கை, இந்த ஒப்பந்தங்கிறது 14 முக்கிய அம்சங்களை கொண்டது. ஹோர்முஸ் நீரிணையில உடனடியாக தடைகளை நீக்கிடணும். அதே மாதிரி ஈரானை சுத்தி நிறுத்தப்பட்டுள்ள எல்லா ஆயுதங்கள் இராணுவங்களையும் திரும்ப பெறணும். இந்த மாதிரி ஒரு 14 அம்சங்களை கொண்டது. நெக்ஸ்ட் லாஸ்டா ஷார்ட் நியூஸ். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இருக்கு இல்லையா, EPF அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கான வட்டி வீதத்தை வந்து 2025-26க்கு 8.25% மத்திய அரசு நிர்ணயிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து லாஸ்டா ஜூன் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் 23ல எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது Group 1 Group 2க்காக. அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், பே பண்றதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ ரிவிஷன். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்டப்பேரவையில் முதல் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆளுநர் உரையாற்றுகிறார்? ஆன்சர் ஆர்டிகல் 176. நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் AI கண்டுபிடிப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமராவதி. விவாடெக் 2026 சர்வதேச தொழில்நுட்ப மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? ஆன்சர் பாரிஸ்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில நடக்குது. தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் யாருடைய தலைமையில் தொடங்கப்படும்? ஆன்சர் தலைமைச் செயலர். தமிழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை அமல்படுத்தும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1968. பொது விநியோக முறை எதற்காக செயல்படுத்தப்படுகிறது? அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்குவதற்காக. பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டம் என்பது டேஷ்? ஆன்சர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. PM கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு. பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2025 ஆகஸ்ட்ல. திறன் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசின் திட்டம் எது? ஆன்சர் நான் முதல்வன் திட்டம். ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.